إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك على محمد وعلى آل محمد إنك حميد مجيد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب هب لي حكما وألحقني بالصالحين واجعل لي لسان صدق في الآخرين واجعلني من ورثة جنة النعيم واغفر لأبي إنه كان من الضالين ولا تخزني يوم يبعثون صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சி நடப்பதில் தான் எங்களுடைய ஈருலக வாழ்வினுடைய வெற்றியை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், குர்ஆன் மிக தெளிவாக அழகாக சுட்டிக்காட்டுகிறது. இறையச்சம் உடையவர்களுடைய முடிவு மிகவும் ஆரோக்கியமானதாக, நல்லதாக, பொறாமைப்படத்தக்கதாக இருக்கும் என்ற கருத்து நம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்தும் அவனால் விலக்கப்பட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்ட அத்துணை பாவங்களை விட்டும் முற்றுமுழுதாக தன்னை பாதுகாத்து முற்றுமுழுதாக அவைகளை விட்டு விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, தில்காதா மாதத்தினுடைய கடைசி நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தில்ஹிஜ்ஜாவினுடைய முதலாவது நாளாக இருக்கலாம் என்று சொல்லி யூகிக்கப்படுகிறது. இது எப்படி இருந்தாலும் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தினுடைய ஆரம்ப 10 தினங்கள் மிகவும் வரவேற்கத்தக்க முக்கியமான நாட்கள் என்று சொல்லி உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆனும் பறைசாட்டிக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகளும் அதை பற்றி பேசியிருக்கிறது. எனவே தில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 9 தினங்கள் நோன்பு நோட்பதற்கு பொருத்தமான நாட்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கோடிட்டு காட்டிருக்கிறார்கள். முடியுமான சகோதரர்கள் அரஃபாவுடைய நோன்பு, தில்ஹிஜ்ஜாவினுடைய 8வது நாளுடைய நோன்பு என்று சொல்லி 2 நோன்புகள் பிடிக்கக்கூடிய வழக்கமுடையவர்கள் நம்மில் ஏராளமான மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதே போல 9 நாட்கள் தொடர்ச்சியாக 9 தினங்கள் நோன்பு பிடித்துவிட்டு 10வது நாளன்று பெருநாளை கொண்டாடக்கூடிய பழக்கமுடையவர்களும் எம்மில் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே நோன்பு பிடித்துக் கொள்வது ஒரு சுன்னத்தான வரவேற்கத்தக்க ஒரு கர்மமாக இருந்து கொண்டிருக்கிறது. 10வது தினமன்று பெருநாளுடைய தொழுகை, பெருநாளை கொண்டாடுவோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், குர்ஆன் மிக தெளிவாக கோடிட்டு காட்டுகிறது. பெருநாளுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நீங்கள் அறுத்து குர்பானிட பழுத்து பலியிட இருக்கின்ற அந்த பிராணியை
முறையாக நீங்கள் அறுத்து அதனுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி குர்ஆன் சொல்லி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வருகின்ற 3 தினங்கள் ஐயாமுத் தஷ்ரீக் தினங்கள். அந்த தினத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த தினங்களில் நோன்பு நோட்பது ஹராமாக்கப்பட்ட தினங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. தில்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 4 நாட்கள், பொறை 10, பொறை 11, 12, 13, இந்த 4 தினங்களிலும் நோன்பு நோட்பதை அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறார்கள். இது ஐயாமுல் அக்லி வஷ்ஷுருப், மக்கள் சாப்பிடக்கூடிய, பருகக்கூடிய, தங்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய, உறவுகளை வளர்த்து கொள்ளக்கூடிய, பழையவைகளை மறந்து புதிய ஒரு வாழ்வை ஆரம்பிப்பதற்குரிய அவகாசம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் எங்களுக்கு அந்த தினங்கள் சாப்பிடுவதற்கும் பருகுவதற்கும் சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தினங்களாக ஆக்கி தரப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த மாதத்துடன் சம்பந்தப்பட்ட தில்ஹிஜ்ஜா மாதத்தினுடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை பகிர்ந்து கொண்டோம். அதன்படி நடப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். இந்த தில்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால், ஹஜ்ஜுடைய கடமையை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. ரமலானுடைய காலத்தை எடுத்துக்கொண்டால் அது ஒரு தனி மனிதனுடைய மாற்றத்துக்கான காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், ரமலானுடைய காலத்தில் மனிதர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். ஆனால் யாருடைய நோன்பு எப்படிப்பட்ட நோன்பு என்பது அவருக்கும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த நோன்பை பற்றி யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். நான் ஒரு நோம்பாளி என்று சொல்லலாம், ஆனால் நான் நோம்பாளி என்று சொல்லக்கூடிய என்னுடைய நோன்பு எப்படிப்பட்ட நோன்பு என்பதை எனக்கும் என்னுடைய அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, தனி மனித வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான மாதம். நோன்பு எனக்குரியது, அந்த நோன்புக்கு நானே கோழி கொடுக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். நோம்பினுடைய காலத்தில் இஅ்திகாஃபுடைய அமல், தனிமையில் இருந்து தன்னை செல்ஃபாக சுயமாக பரிசீலனை செய்து, சுயமாக ஒரு கணக்கு செய்து, என்னுடைய வாழ்க்கையில் நான் எங்கே இருக்கின்றேன், பள்ளிவாசலுக்குள்ளே குடும்பத்தை விட்டுவிட்டு, குழந்தைகளை விட்டுவிட்டு, வியாபாரத்தை விட்டுவிட்டு தனிமையில் வந்து பள்ளிவாசலில் ஒரு 10 தினங்கள் இருந்து கொண்டு செல்ஃபாக சுயமாக தன்னை வலுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு காலமாகத்தான் ரமலானுடைய காலம் இருக்கிறது போல ஹஜ்ஜுடைய காலம் இருக்கிறதே, ஒரு குடும்ப கட்டமைப்பை பற்றி யோசிக்க வேண்டிய மாதம். ஒரு குடும்ப கட்டமைப்பு. இந்த ஹஜ்ஜுடைய கர்மத்தில் செய்யப்படக்கூடிய அத்துணை வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்துடன் இணைத்து வைத்திருக்கிறார். குடும்பமாக இருந்து, கணவனாக, மனைவியாக, குழந்தைகளாக இருந்து அவர்கள் கட்டின காபாவை எங்கேயுமே சொல்லப்பட்டில்ல. நாங்க இங்க சொல்லுவோம், இது இன்ன ஹாஜியார் கட்டின பள்ளி, இது இன்ன தலைவரால் கட்டப்பட்ட பல்கலைக்கழகம் மதரசா என்று சொல்லுவோம். ஆனால் காபா ஆலயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிம் மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயிலுமாக சேர்ந்து கட்டின காபா. வஅஹிதுனா இலா இப்ராஹீம வ இஸ்மாயில அன் தஹிரா பைத்திய. நாங்க இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேருக்கும் நாங்க பணிப்புரை வழங்கினோம் கட்டும்படியாக. கட்டி முடித்து விட்டார்கள். 2 பேருமாக சேர்ந்து துஆ கேட்கிறாங்க. وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ قَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا. சுப்ஹானல்லாஹ். 2 பேருமாக சேர்ந்து, பாப்ப மட்டுமல்ல, நல்ல கர்மம் செய்யும் பொழுது குடும்ப தலைவர்களே, நீங்க மட்டுமல்ல, குழந்தைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள், குழந்தைகளையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனா எங்கட பழக்கத்துல வாப்பா மகன் சேர்ந்து கடைக்கு போற காட்சிகளை பார்த்திருக்கிறோம் ஒரே வாகனத்தில். ஆனா ஒரே வாகனத்தில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு குழந்தைகளும் வாப்பா வரக்கூடிய காட்சியை காண்பது ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது. ரொம்ப அபூர்வம். 10 மணிக்கு அதே வாப்பா, சுபகுக்கு தனியே வந்த வாப்பா, சுபகுடைய தொழுகையை தனியே வந்து நிறைவேற்றின வாப்பா, 10 மணிக்கு குழந்தைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு 4 சிங்கங்களையும் என்று சொல்லுவார்கள், அழைத்துக் கொண்டு கடைக்கு போகிறார், கொழும்புக்கு போகிறார், தொழிலுக்கு போகிறார். வாப்பா புத்தி சொல்லுகிறார். சுப்ஹானல்லாஹ். சுபஹ் தொழுகையை பற்றி சொல்ல தெரியாத வாப்பா
உலகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார். நான் கேட்கிறேன், இந்த உலகம் உங்களுக்கு ஒரு நாளும் சோறு போட மாட்டாது, இந்த உலகம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டாது, இந்த உலகத்தினுடைய முடிவு கேவலமாகத்தான் இருக்கும் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஹஜ்ஜுடைய மாதம் குடும்ப கட்டமைப்பு, குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஹஜ்ரத் சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொரு விடயமாக பார்க்கலாம். இந்த மாதத்துடன் சம்பந்தப்பட்ட உதுஹியாவாக இருக்கலாம். உதுஹியா எப்படிப்பட்ட உதுஹியா? நான் ஏன் உதுஹியா கொடுக்கின்றேன்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த உதுஹியா எதுக்கு தெரியுமா? உலகத்தில் இந்த அநேகமான மனிதர்கள் தவறு செய்வது 2 காரணத்தின் காரணமாக. ஒன்றோ மனைவியை திருப்திப்படுத்துவதற்கு, அப்படி இல்லை என்றிருந்தால் குழந்தைகளை திருப்திப்படுத்துவதற்கு. குழந்தைகளுக்காக வேண்டி பணத்தை சேகரிக்கிறோம் ஹராமான வழியில். பிள்ளைகளுக்கு, யாருக்கு? பிள்ளைகளுக்கு. மனைவியினுடைய திருப்திக்காக வேண்டி தாயை பகைத்துக் கொள்கின்றோம். மனைவியினுடைய திருப்திக்காக வேண்டி தாயை பகைத்துக் கொள்கின்றோம். தன்னுடைய தாயினுடைய சிறப்பம்சங்களை எல்லாம் என்னுடைய குழந்தைகளுக்கு முன்னால் பேச முடியாது என்ற மனைவி கேட்டுக் கொண்டிருக்கிறாள். அவ என்ன உருக்கி பார்த்து விட்டால் என்னுடைய வாய் அப்படி அடங்கிவிடும். தாயினுடைய சிறப்பம்சங்களை கூட பேச முடியாது. ஏன்? மனைவியினுடைய ஆதிக்கம் அந்த அளவுக்கு. அந்த மனைவிக்கு முன்னால் நாங்கள் மௌனம் சாதிக்கின்றோம். ஏன்? என்னுடைய தாயை பற்றி, என்னுடைய சகோதரர்களை பற்றி, என்னுடைய சகோதரியை பற்றி என்னால் பேச முடியாது. அப்படித்தான் எங்களுடைய குடும்ப கட்டமைப்பு இருந்து கொண்டிருக்கிறது. மிக அன்பாக சொல்லுகின்றேன், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 120களுக்கு பிறகு அவர்களுக்கு கொடுத்த ஒரு முதலாவது குழந்தை தான், அவர்களுக்கு கிடைச்ச பிள்ளைதான், குழந்தை தான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எப்படி குழந்தை கேட்க வேண்டும், அதையும் சொல்லித் தந்திருக்கிறான் குர்ஆனில். நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிலரை ஏழையாக படைத்தான். அவர்கள் ஏழையாகவே இருந்தார்கள், வறுமையை பொறுத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு நபியை ஒவ்வொரு விதமாக படைத்தான். ஆனால் அவர்கள் அதிலே மாற்றம் தேவை என்று துஆ கேட்கவில்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோயாளியாக இருந்தார்கள், நோயில் அப்படியே இருந்தார்கள். 70 கிட்டத்தட்ட பல வருடங்கள் கையேந்தாமல் இருந்தார்கள், துஆ கேட்கவில்லை. மக்கள் சொன்னார்கள், துஆ கேளுங்களேன், அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொள்ளுங்களேன். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் எவ்வளவோ நாட்கள் கேட்காமலேயே சுகதேகியாக இருந்து விட்டேன். அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் பெயரில் அவன் என்னை சுகதேகியாக வாழ வைத்தான். நான் கேட்காமல் எனக்கு அதனை தந்தான். இப்பொழுது நான் கேட்காமலேயே நோயை தந்திருக்கிறான். குறைஞ்சபட்சம் இந்த நோயை பற்றி அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்வதாக இருந்தால் எவ்வளவு காலம் நான் சுகதேகியாக இருந்தேனோ அந்த காலத்தை நோயாளியாக இருந்து விட்டுத்தான் கேட்க முடியும். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, ஆனால் நபிமார்கள் ஒன்றை கேட்டார்கள். முதுமை பருவத்திலும் தாடி முடிகள் நரைத்து விட்டது, உடம்புல சக்தி இல்லாமல் போய்விட்டது, முதுமை பருவத்தை அடைந்து விட்டார்கள். வைத்திய ஆலோசகர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள், உங்களுடைய மனைவி ஒரு மலடி, அவருக்கு இதுக்கு பிறகு இது சாத்தியமில்லை என்று சொன்னதுக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறது, ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்விடத்தில் குழந்தைகளை கேட்டார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களே அசந்து போக வேண்டாம், நம்பிக்கை இழந்து போக வேண்டாம், நிராசையாகி போக வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு சொல்லுகிறான் குர்ஆனினூடாக, قاف ها يا عين صاد ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا قال رب إني وهن العظم واشتغل الرأس شيبا ولم أكن بدعاء ربي شقيا. سبحان الله سبحان الله. குர்ஆன் பேசுகிறது, யா அல்லாஹ் முடியெல்லாம் நரைத்து விட்டது, உடம்பெல்லாம் உக்கி போய் விட்டது, முள்ளெல்லாம் உக்கி போய் விட்டது, உடம்புல சக்தி இல்ல. என்னுடைய மனைவி வம்ராத்தி ஆகிர், என்னுடைய மனைவி ஒரு மலடி என்று உலகமே சொல்லிவிட்டது. ஆனாலும் உன்னிடத்தில் கேட்பதை விட்டு நான் நிராசையாகி போகவில்லை. உனக்கு முடியும், நான் நிராசையாக இல்லை, உனக்கு முடியும் எனக்கு தருவதற்கு. சுப்ஹானல்லாஹ். நன்மாராயம் சொல்லப்படுகிறது, உங்களுக்கு ஒரு குழந்தை நன்மாராயமாக சொல்லப்பட்டு விட்டது. அந்த குழந்தைக்கு நாங்க பேரும் வைத்து விட்டோம் யஹ்யா என்பதாக. அன்புக்குரிய நண்பர்களே, அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு கஞ்சத்தனமா? புத்தியை மடக்கி வைத்துவிட்டு கேளுங்கள், புத்தியை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு கேளுங்கள். உங்களுடைய விஞ்ஞானம் உங்களுடன், அல்லாஹ்வுடைய சக்தி அல்லாஹ்வுடன். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க. ஜக்கரியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள இல்ல, என்ன புள்ள கேட்டாங்க?
ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான குழந்தைகளை நசீபாக்குவாயாக. உலமாக்கள் என்று கேட்கவும் இல்லை, ஹாஃபிதுகள் என்று கேட்கவும் இல்லை, நபிமார்கள் என்று கேட்கவும் இல்லை. கேட்டது சாலிஹான குழந்தை. ஆலிமாக இருந்தாலும் சாலிஹானவனாக இருக்க வேண்டும், ஹாஃபிதாக இருந்தாலும் சாலிஹானவனாக இருக்க வேண்டும், ஒரு வைத்தியராக இருந்தாலும் சாலிஹானவராக இருக்க வேண்டும். நல்லவர், சாலிஹான மனிதர். அதற்கு பிறகுதான் அரசியல்வாதி, அதுக்கு பிறகுதான் தலைவர், அதுக்கு பிறகுதான் ஆலிம், அதுக்கு பிறகுதான் தாயி, அதுக்கு பிறகுதான் அனைத்தும். சாலிஹான மனிதர். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தையை நசீபாக்குவாயாக. ஹல் அதாக ஹதீஸ் மூசா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹல் அதாக ஹதீஸ் ضيف இப்ராஹீம் அல் முக்ரமீன் இத் தகலு அலைஹி ஃபகாலு ஸலாம் قال سلام. சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நன்மாராயம் சொல்லுவதற்கு மலக்குமார்கள் வந்து எப்படி நன்மாராயம் சொன்னார்கள், அந்த நேரத்தில் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி ஆச்சரியமான கேள்வி கேட்டார்கள், அதற்கு எப்படி பதில் சொல்லப்பட்டது என்பதை எல்லாம் குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத நபிமார்கள் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி நின்றார்கள். ஏன் தெரியுமா? என்னுடைய மௌத்துக்கு பிறகும் என்னுடைய கபருக்கு நன்மைகளை சேர்க்கக்கூடிய ஒன்றுதான் குழந்தைகள். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இதனை நபிமார்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். என்னுடைய மௌத்துக்கு பிறகும் என்னுடைய மண்ணறைக்கு கல்லறைக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அமல் இருக்கும் என்றிருந்தால் அந்த அமல்களில் ஒரு அமல் தான் சாலிஹான குழந்தை. வலதுன் சாலிஹுன், சாலிஹான குழந்தை. இன்றைக்கு எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, வாப்ப சுவர்க்கம் போறதுக்கு குழந்தைகளை மதரசாவுக்கு அனுப்பி வைப்பது. நான் அன்பாக சொல்லுகின்றேன், உங்களுடைய குழந்தைகள் ஆலிம்களாக ஆகிவிட்டார்கள் என்பதின் காரணமாக உங்களிலே எந்த மாற்றமும் வரமாட்டாது. நீங்கள் ஆலிம்களாக மாறிவிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் மாற்றம் வரும். எத்தனையோ பெற்றோர்கள் சின்ன சின்ன குழந்தைகளை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. என்ன காரணம்? இல்லை, இவன் கருவில் இருக்கும் பொழுதே நாங்கள் நேர்ச்சை வைத்து விட்டோம் இவர் ஹாபிஸ் ஆக்கிறதுக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு விருப்பமே இல்லை, அந்த குழந்தைக்கு அதுக்குரிய சக்தியும் இல்லை. அன்புக்குரியவர்களே, நீங்க சொர்க்கம் போறதுக்கு இன்னமொத்தர தியாகம் செய்ய வானம். நீங்க சொர்க்கம் போறதுக்கு இன்னமொத்தர குர்பான் கொடுக்க வானம். நீங்க நியத்து வைக்க தெரியுமா? எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு ஒரு குழந்தையை தந்தா நான் 15 ஜுசுக்களை மனனம் செய்வேன், என்ற மனைவி ஒரு 15 ஜுசுவை மனனம் செய்வா என்று நேர்ச்சை வச்சா அந்த நேர்ச்சை பொருத்தமானதாக இருக்கும். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, அல்லாஹ் ஒரு குழந்தையை தந்தால் நான் ஒரு 15 ஜுசு குர்ஆனை மனனம் செய்வேன், என்னுடைய மனைவி ஒரு 15 ஜுசுவை மனனம் செய்வாள் என்று சொல்லி நீங்க நியத்து வைத்தால் அந்த நியத்து, அந்த நேர்ச்சை பொருத்தமானதாக இருக்கும். இந்த நேர்ச்சை பொருத்தமானதல்ல. மிக அன்பாக சொல்லுகின்றேன், குழந்தைகள் என்பவர்கள் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள இல்ல, புள்ள கேட்டார்கள், அல்லாஹ் புள்ளைய கொடுத்தான், புள்ள கிடைச்சிட்டது. ஆனா யாருடைய அன்பை விடவும் அல்லாஹுடைய அன்பு மிகைத்ததாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய அன்பை காட்டிலும் யாருடைய அன்பும் மிகைத்ததாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் இதுக்கு என்ன தெரியுமா செஞ்சான்? 120களுக்கு பிறகு கிடைத்திருக்கக்கூடிய குழந்தையினுடைய கழுத்தில் கத்திய வச்சு பாருங்கள். அல்லாஹுடைய முஹப்பத்தா குழந்தையினுடைய முஹப்பத்தா? அல்லாஹுடைய முஹப்பத்தா குழந்தையினுடைய பாசமா? அல்லாஹுடைய கட்டளையா குழந்தையின் மீதுள்ள நேசமா? என்ன செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? ஒரு குடும்ப கட்டமைப்பு இது. அநேகமான பெற்றோர்கள் தவறு செய்யறது, பாவம் செய்யறது, ஹராத்தில் டீல் பண்றது, ஹராமாக சம்பாதிக்கிறது. எதுக்கு? பிள்ளைகளுக்காக வேண்டி. நல்லக தெரியும் என்ன செய்ய பிள்ளைகளுக்கு அவங்க வாழணுமே, அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய டெவலப்மெண்ட். சுப்ஹானல்லாஹ், எத்தனை பேர் வட்டி வாங்குறாங்க? மிக அன்பாக சொல்லுகின்றேன், குர்ஆன் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனியுங்கள். ஹலாலாக சம்பாதியுங்கள், ஹலாலாக தேடுங்கள், ஹலாலாக சொத்துக்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். உத்தரவாதம் தருகிறது குர்ஆன்,
இந்த சொத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு சரியாக பேத்து சேரும். நீங்க சேர்ப்பதற்கு முன்னால மௌத்தாகிவிட்டாலும் சரி. குர்ஆன்ல வருகிறது, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒரு கிராமத்துக்கு போனார்கள். அவங்க சும்மா போக இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் ரெண்டு பேரும் போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒன்றும் தெரியாது. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து ஃபன்தலகா ஹத்தா இதா அத்தயா அஹ்ல கர்யா, ஒரு ஊருக்கு போனாங்க. அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் நாகரீகமற்றவர்கள், முறைகேடாக நடந்து கொண்டார்கள். அவர்கள் இந்த ரெண்டு பேருக்கும் விருந்தோம்பல் கூட செய்ய இல்லை. ஃபஅபவ் அய்யுضيفوهما, குர்ஆன் சொல்லுகிறது. இந்த ரெண்டு பேருக்கும் விருந்தோம்பல் செய்வதற்கு கூட அவர்கள் நிராகரித்து விட்டார்கள், மறுத்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு மோசமான பழக்கமுடைய ஊர். அந்த ஊருக்கு போய் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அப்படி ஊர்ல தேடி தேடி பார்த்தால் ஒரு சிவரு, ஒரு வால், அது விழப்போகிறது. فَوَجَدَا جِدَارًا يُرِيدُ أَن يَنقَضَّ, குர்ஆன் சொல்லுகிறது. இது குர்ஆன். அப்படியே ஒரு சிவரு விழப்போகிறது, மறுபக்கமாக கவுந்து உடைஞ்சு விழப்போகிறது. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுமாக சேர்ந்து அதனை கட்டி முடித்தார்கள். உடைச்சி ஆரம்பத்திலிருந்து அதனை கட்டி சரி பண்ணி விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆச்சரியம். சரி, இவங்க சாப்பாடும் கொடுக்க இல்லை, எங்களுக்கு தர வேண்டிய விருந்தோம்பலை கூட செய்ய இல்லை, இங்கிருந்த ஒரு சுவரை கட்டி முடிச்சிருக்கிறோம், அதுக்கு கூலியாவது வாங்கக்கூடாதா? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வாய பொத்துங்கள், இது பேசுற நேரம் அல்ல, நான் ஒரு கட்டளையின் பிரகாரம் இதை செய்து முடித்திருக்கிறேன் என்று திரும்பி போனாங்க. திரும்பி போற வழியில் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஹலாலாக சம்பாதியுங்கள், பேசக்கூடிய எனக்கும் அல்லாஹ் துணை புரிவானாக, உங்களுக்கும் அல்லாஹ் துணை புரிவானாக. என்ன தெரியுமா சொன்னாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், இது என்ன தெரியுமா? வ அம்மல் ஜிதாரு ஃபகான லிகுலாமைனி யதீமைனி தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா, இந்த ஊர்ல ஒரு நல்ல மனிதர் இருந்தார், சாலிஹான மனிதர், ஹலாலாக சம்பாதித்தவர், ஹலாலாக பணத்தை தேடினவர். ஆனா அவருடைய குழந்தைகள் மெச்சுவடாவி ருஷ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பருவ வயதை அடைந்து பண நிர்வாகம் செய்வதற்குரிய ஆளுமைகளை பெற்றுக் கொள்வதற்கு முன்னாலேயே அந்த பெற்றோர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். இப்ப அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்துட்டான், இந்த சொத்து உங்களோட பிள்ளைகளுக்கு போய்த்து சேர மாட்டாது என்ற இந்த ஊர்ல இருக்கிற அநியாயக்காரர்கள், இந்த ஊர்ல விருந்தோம்பல் கூட கொடுக்கிற பழக்கம் இல்லாத கெட்ட மக்கள் இருக்கக்கூடிய ஊருடைய மக்களுடைய கையில இந்த பணம் போய் சிக்கிவிட்டால் அனந்தர சொத்தொன்றும் பார்க்க மாட்டார்கள், அனாதைகளுடைய சொத்தொன்றும் பார்க்க மாட்டார்கள், அதனை அபகரித்துக் கொள்வார்கள். எனவே அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? அவருடைய வீட்டு செவருக்கு கீழே ஒரு குழிய தோண்டி இவருடைய முழு சொத்தையும் தங்கம் வெள்ளி அந்த அனைத்தையும் புதையலாக ஆக்கி வைத்து விட்டார். அவர் சொன்னார், யா அல்லாஹ், இந்த பிள்ளைகள் பருவ அடைஞ்சதுக்கு பிறகு இதை நீ அவங்களுக்கு சேர்த்திடு சொல்லிட்டு அவர் மௌத்தாகிட்டார். ஆனா பிள்ளைகள் மெச்சுவர்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே அந்த சிவரு உடைஞ்சு முழ போகுது. அல்லாஹ் அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு அனுப்பினது என்ன அல்ல, உங்களை அல்ல, யதீமுடைய சொத்து, ஹலாலாக சம்பாதித்த சொத்து, ஹராம் ஹலால் பேணி உழைக்கப்பட்ட சொத்து. இந்த சொத்து அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த பரம்பரைக்கு போய்த்து சேர வேண்டும். அல்லாஹ் அதுக்கு அனுப்பினது யார தெரியுமா? ஒரு ரசூல் அனுப்பி வைத்தார். ஒரு ரசூல், வலக்கத் ஆதைனா மூஸல் கிதாப் சுஹ்ஃபி இப்ராஹீம வ மூஸா, சுஹ்ஃபுகளும் தௌராத்தும் கொடுக்கப்பட்ட உலுல் அஸ்மை சேர்ந்த 5 நபிமார்கள்ல ரசூல்மார்கள்ல ஒரு ரசூல் மூஸா அலைஹிஸ்ஸலாம். அந்த மூஸாவையும் அந்த ஹித்ர் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாமையும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். எதுக்கு தெரியுமா? இது ஹலாலாக சம்பாதிக்கப்பட்ட பணம் அடுத்த தலைமுறைக்கு போய்த்து சேர வேண்டும், அதற்குரிய வேலையை செஞ்சு முடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி. இதுதான் எங்கட மார்க்கம், இதுதான் எங்கட பிலீஃப், இதுதான் எங்கட ஈமான். ஹலாலாக சம்பாதியுங்கள். குழந்தைகளுக்காக வேண்டி ஹராமாக தேட வேண்டாம். ஹராமாக தேடினால் நடப்பது என்ன என்பதை நான் சொல்லி நீங்க விளங்க வேண்டிய தேவையில்லை. கண்கூடாக படம் போட்டு பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம். மிக அன்பாக சொல்லுகின்றேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கழுத்தில் கத்திய வச்சாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இது ஒரு சைக்காலஜி, இது ஒரு உளவியல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
இஸ்மாயில்கிட்ட போய் கேட்டது, அலைஹிமுஸ்ஸலாம் கேட்டது அவங்க நபியாக இருக்கக்குள்ளே அல்ல. வலம்மா பலக மஅஹு ஸய்ய, ஒரு 11 வயசு புள்ள. வாப்பா போய்த்து கேட்கிறாரு 11 வயசு மகன்கிட்ட. என்ன கேட்டாரு தெரியுமா? யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹ்க ஃபன்துர் மாதா தரா. மகனே, உன்னை அறுத்து குர்பான் செய்யும்படியாக அல்லாஹ் எனக்கு சொன்னான், என்ன வாப்பா செய்யன்னு கேட்கிறாரு. என்ன செய்ய? அல்லாஹ்வுடைய கட்டளை, நான் என்ன செய்ய? அந்த மகன் 11 வயசு மகன். வலம்மா பலக மஅஹு ஸய்ய, ஒரு சின்ன புள்ள, நபி பட்டம் இன்னும் கிடைக்க இல்ல. அந்த புள்ள என்ன தெரியுமா சொல்லுது? இஃப்அல் மா துஅமர் யா அபதி, அன்பு வாப்பாவே, அல்லாஹ் சொன்னதை செய்து முடித்து விடுங்களேன், நாளைய கியாமத்தில் சந்திப்போமே. நான் கேட்கிறேன், ஒரு சின்ன பிள்ளையோட வாயால் ஒரு வார்த்தை வருவதாக இருந்தா அது காதால அந்த வார்த்தை உள்ளுக்கு போயிருக்கணும். காது கேட்காதவங்க பேச மாட்டாங்க. கேட்டதைத்தான் புள்ள பேசும். இதுக்கு ஆங்கிலத்தில் சொல்றது இமிடேஷன் ஆஃப் த நாலேஜ், தமிழ்ல சொல்றது போல கல்வி. நாங்க தமிழ் பேசுறோம், பிளாக் போர்ட்ல ஒயிட் போர்ட்ல படிச்சு பேசல. இது உம்மாட்ட இருந்து எடுத்த போல கல்வி. இது உம்மா பேசின தமிழ் அப்படியே பேசுறோம். உம்மா ஒரு கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தா அவட ஆக்ஷன்ல பேசுவோம். அவ தர்கா டவுன் சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்தா தர்கா டவுன்ல இருக்கிற ஆக்ஷன்ல பேசுவோம். இது இமிடேஷன் ஆஃப் த நாலேஜ். எப்படி ஏண்ட உம்மா ஏண்ட வாப்பா இருக்கிறாங்களோ அதே ஆக்ஷன் தான் எனக்கு டைம் வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க மகனை பார்த்து, ஒன்னு அறுத்து குர்பான் செய்யணும். பாப்பாவை பார்த்து மகன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மகனுக்கு வயசு 11, பாப்பாக்கு வயசு 130க்கு மேல. கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர். இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா, உலகத்துக்கு இமாம். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் வாஹிதா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தனி உம்மத்து. அவர் பைத்து கேட்கிறாரு மகன்கிட்ட, மகனே ஒன்னு அறுத்த குர்பான் செய்ய அல்லாஹ் சொல்ல என்ன செய்ய? புள்ள சொல்லுது இஃப்அல் மா துஅமர், பாப்பா அல்லாஹ் சொன்னதை செஞ்சிடுங்களேன். அப்ப இந்த வார்த்தை எங்க வந்துச்சு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இது இஸ்மாயிலுடைய வாயால வந்த வார்த்தை தான். ஆனா இந்த வார்த்தைய ஏற்கனவே அந்த புள்ளையோட உம்மட காதால கேட்டுட்டுது. கேட்டத்தை சொல்லுது, கேட்டத்தை பேசுது. புள்ள கேட்காத பேசாது, காது கேட்கலட்டி ஊமை நல்லத கேக்குது. என்ன கேட்டாங்க தெரியுமா? வைது பவ்வஅனா லி இப்ராஹீம மக்கானல் பைத், காபா ஆலயத்துக்கு பக்கத்துல ஜம்சம் இல்ல, ஹிஜ்ர இஸ்மாயில் இல்ல, ஹஜ்ருல் அஸ்வத் இல்ல, காபத்துல்லா இன்னும் கட்டப்பட்டில்ல. வெறுமனே அந்த லொகேஷன்ல கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த குடும்பத்தை விட்டுட்டு போறாங்க. அந்த மனைவி கேட்கிறா கணவனை பார்த்து, எங்க போறீங்க? ஒன்றுமில்ல, ஒத்தரமில்ல, தனிமை. தனிமை யோசியுங்கள். குடும்பத்துக்காக வேண்டி வேர்வை சிந்தக்கூடிய, குடும்பத்துக்காக வேண்டி வாழக்கூடிய, குடும்பம் என்று கனவு காணக்கூடிய எனக்கும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு பச்சிலன் பாலகனாக, ஒரு மதல குழந்தையாக, கணவன் விட்டு வாப்பா விட்டு மனைவியை விட்டு திரும்பி போறாங்க. திரும்பி போகக்குள்ள என்ன கேட்டாங்க கேள்வி? என்ன கேட்டாங்க கேள்வி? எங்க போறீங்க? பதில் சொல்ல இல்ல. 2வது முறை பதில் சொல்ல இல்ல. 3வது முறை அந்த பெண்ணே கேட்டா, அல்லாஹு அமரக பிஹாதா, இப்படி செய்யும்படியாக அல்லாஹுவா உங்களுக்கு சொன்னான்? இந்த இடத்தில் என்னையும் என்ற குழந்தையையும் விட்டு நீங்க திரும்பி வாங்கோ, திரும்பி போங்கோ என்று சொல்லி அல்லாஹு அமரக பிஹாதா, இப்படி அல்லாஹ்வா உங்களுக்கு சொன்னான் என்ற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாயால பதில் சொல்ல இல்ல. தந்த தலையாட்டினாங்க. ஓ, அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் தான் நான் உங்களை இந்த இடத்துல விட்டு போகிறேன் என்று தலையாட்டினாங்க. வாயால பேச முடியல. என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த தாய் அந்த புள்ளைய தூக்கிக் கொண்டு தெரியுமா சொன்னாங்க? இதன் லா யுதையன அல்லாஹ், அல்லாஹுடைய கட்டளையாக இருந்தால் என்னையும் உங்களையும் என்ற குழந்தையையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான்.
வீணாக்கி விட்டானா? வீணாக்கி விட்டானா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றியவர்கள் வீணாக மாட்டார்கள் என்ற செய்தி இப்ராஹிமுடைய இஸ்மாயிலுடைய காதுல ஏற்கனவே விழுந்து விட்டது. ஏற்கனவே விழுந்து விட்டது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றியவர்கள் வீணாக மாட்டார்கள் என்ற செய்தி ஹஜ்ரத் இஸ்மாயிலுடைய காதுல ஏற்கனவே விழுந்து விட்டது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ஜுடைய காலம் இது குடும்ப வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டிய காலம், குடும்ப வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வேண்டிய காலம், குடும்ப கட்டமைப்பை பற்றி பேச வேண்டிய காலம். ஹராமாக சம்பாதிக்கிறோமா? எப்படி தௌபா செய்வது? எப்படி தௌபா செய்வது? நான் கவலையோட சொல்லுகிறேன், உங்களோட வாழ்ந்து கொண்டு சொல்லுகிறேன். வெளித்தோட்டத்தில் எத்தனையோ குடும்பங்களை பார்த்து நாங்கள் பொறாமைப்படுகின்றோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகின்றோம். அவர்களை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் தோண்டி பார்த்தால், நெருங்கி பார்த்தால், கதைத்து பார்த்தால், ஒரு தடவை அல்ல பல 100 தடவைகள் இன்னா லில்லாஹ் சொல்ல வேண்டிய நிலையில் தான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை இருக்கிறது. நடந்த ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன் படிப்பினைக்காக வேண்டி. ஒரு சகோதரர் வந்து ஃபத்வா கேட்கிறாரு, ஒரு தீர்ப்பு ஃபத்வா. எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, இந்த சொத்துக்களை எல்லாம் என் குழந்தைகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும். நான் உங்களோட ஒரு பயான் இஸ்லாமிய நிகழ்ச்சியில கேட்டேன், பிள்ளைகளுக்கு வாப்ப சொத்து கொடுக்கக்குள்ள லைஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு கொடுக்கலாது, என்ற மௌத்துக்கு பிறகு என்று சொல்லி எழுதி கொடுக்கலா. அப்படி கொடுக்கலும் வாரிஸ் இல்லாதாக்களுக்குத்தான். வாரிஸ் அனந்தரக்காரர்களுக்கு வாப்பா மகனுக்கு கொடுக்கிறாரு, கணவன் மனைவிக்கு கொடுக்கிறாரு. அப்படி கொடுக்கும் பொழுது என்ற மௌத்துக்கு பிறகு என்று சொல்லி கண்டிஷன் போட்டு கொடுக்கலாது. அப்படி கொடுத்தா அது வேலிட் இல்ல என்ற செய்தி கேள்விப்பட்டேன். என்ற பிள்ளைகளுக்கு சொத்துக்களை கொடுக்கணும், அப்படி கொடுக்கிறதுக்கு வேற ஏதாவது மதுஹபுல கூட இடம் இல்லையான்னு கேட்டாரு. நான் கேட்டேன், ஏன் நீங்க அவ்வளவு அவதிப்படுறீங்க? இவ்வளவு பெரிய சொத்து, இவ்வளவு பெரிய பொறுமதியான உடைமைகளை நீங்க வச்சு கொண்டிருக்கிறீங்க, குழந்தைகளுக்கு கொடுத்துடுங்களேன். என்ன தெரியுமா சொன்னார்? எடுத்துடனே நஊது பில்லாஹி மின்ஹா சொன்னாரு, ஹஜ்ரத் ஏந்த பிள்ளைகளை பத்தி எனக்கு தெரியும், என்ற ஜனாசாவுக்கும் வருமானங்களோ தெரியும். அதுக்கு பிறகு கொடுத்துட்டா எடுத்துக்கொண்டு பேய்த்திடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க எனக்கு வாப்பான்னு சொல்ல வேண்டிய தேவையை ஏற்பட மாட்டாரு. எனக்கு அழியா தெரியும் என்றாரு. அதுக்கு பிறகு நான் சொன்னேன், சரி அப்படி என்றால் கொடுக்க வேண்டாம், அப்படியே வச்சு விட்டு மௌத்தாகுங்கள். அனந்தர சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும்? யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹவ்வில் உன்ஸயைன். குர்ஆன் ஒரு ஜனாஸா விட்டு போன சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறது. அந்த முறை பிரகாரம் அதனை அவர்கள் பிரித்துக் கொள்ளட்டுமே, பிரித்துக் கொள்வார்கள் தானே என்று சொன்னதுமே என்ன தெரியுமா சொன்னாரு? அவங்க அப்படி பிரிக்க மாட்டாங்க, நாய்கள் சண்டை பிடிப்பது போல உடைமைகளுக்காக சண்டை பிடிப்பார்கள். இது ஒரு தாப்பன் சொன்ன கதை. இது அவர்களை பிரித்துக் கொள்ள மாட்டார்கள். மார்க்கம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் என்ற மனைவிக்கு போக வேண்டிய பங்கு போக மாட்டாது, என்ற பெற்றோருக்கு போக வேண்டிய பங்கு போக மாட்டாது. குழந்தைகளுக்கு மத்தியில் சண்டை பிடிப்பார்கள். எத்துணை குடும்பம் இன்றைக்கு கோர்ட் வழிய 30-40 வருஷம், பாப்பா மௌத்தாகி 30 வருஷம், அவர் மண்ணறையில தூங்குறாரு, ஆனால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாரு. குழந்தைகள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குறையாக சொல்லவில்லை, யதார்த்தமாக சொல்லுகிறேன், அன்பாக சொல்லுகிறேன், பணிவாக சொல்லுகிறேன். ஹஜ்ஜுடைய மாதம் குடும்ப கட்டமைப்பை பற்றி, குடும்ப வாழ்க்கையை பற்றி, குடும்ப வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. கடைசியாக எங்களுடைய அன்பு சகோதரர்கள், பள்ளிக்கூடத்து மாணவர்கள் GC A level எக்ஸாமுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் அனைவர்களுக்கும் அழகான சித்தியை நசீவாக்க வேண்டும். அவருடைய எதிர்காலங்களை சமூகத்துக்கும் ஊருக்கும் பிரயோசனம் உள்ளதாக்கி வைக்க வேண்டும். சகோதர சகோதரிகளுடைய எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில்
அவர்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்ல விரும்புகின்றேன். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் வைத்தியர்களாக, இன்ஜினியர்களாக, ஹைலி குவாலிஃபைடான ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டாக ஆகுவதை விடவும் சமூகத்துக்கு தேவையான சில செக்டர்ஸ் இருக்குது, சில ஏரியாக்கள் இருக்குது. முஸ்லீம் ஸ்கூலுக்கு பிரின்சிபல்ஸ் இல்ல, முஸ்லீம்களுக்கு நோயாளிகளை பார்க்க டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. சமூகம் சேர்ந்து டாக்டர் உருவாக்கிறத விடவும் சமூகம் சேர்ந்து பாடசாலைகளுக்கு தேவையான ஆசான்களை உருவாக்க வேண்டும். சமூகம் சேர்ந்து பாடசாலைகளுக்கு தேவையான அதிபர்களை உருவாக்க வேண்டும். மறந்து விடாதீர்கள். ஒரு டாக்டர் வைத்தியம் செய்வாரு, ஒரு நோயாளியை பாதுகாப்பாரு. அவர் மௌத்தை விட்டு பாதுகாக்க முடியாது, அவருக்கு சிகிச்சை செய்யலாம். ஆனால் அது முஸ்லிம் தான் செய்யணும் என்ற கட்டாயம் இல்லை. ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒருவர்கிட்டையும் போய் வைத்தியம் செய்து கொள்ள முடியும். என்ற வீட்டை கட்டுறதுக்கு ஒரு முஸ்லிம் இன்ஜினியர் தான் தேவையில்லை. ஆனா எந்த புள்ளைக்கு எஜுகேஷனை கொடுக்கிறதுக்கு ஒரு முஸ்லிம் டீச்சர் தான் வேணும். மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் ப்ரொஃபஷனல் ஸ்கூலிட்டாங்க. பாடசாலைகள் எல்லாம் பேரு முஸ்லிம் பாடசாலை. அதிபர் ஆசான்களுடைய விகிதாதாரத்தை பார்க்கும் பொழுது மாற்று மதத்தை சார்ந்தவர்கள். மிக பயங்கரமான சோதனை. கலாச்சாரம் மாறிக்கொண்டு போகுது, கல்ச்சரல் மாறுது, பண்பாடு மாறுது. இஸ்லாமிய ஸ்கூலுக்குள்ள அடுத்த கலாச்சாரம் உள்ளுக்கு வந்து புகுறத்தானே செய்யும். எங்களோட ஊர்ல இத்தனை டாக்டர் இருக்கிறீங்க, நான் அஞ்சாம சொல்லுகிறேன், எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க. என்ன பிரயோசனம்? எனக்கு என்ன பிரயோசனம்? உங்களுக்கு என்ன பிரயோசனம்? நீங்க யார்கிட்ட மருந்து வாங்க போனாலும் ஒரே ட்ரீட்மெண்ட் தானே. நீங்க யார்கிட்ட மருந்து வாங்க போனாலும் ஒரே காசி தானே. என்ன காசில வித்தியாசமா? கொடுப்பனவுல வித்தியாசமா? சிகிச்சை செய்யற முறையில வித்தியாசமா? எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை. நான் சொல்லுகிறேன், அன்பாக சொல்லுகிறேன், ஏ லெவல் எக்ஸாம்ல சிட் பண்ணக்கூடிய அன்பு சகோதர சகோதரிக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இந்த நாட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கட பங்கு வர வேண்டும், எங்கட பங்கு இருக்க வேண்டும். நாங்க ஏஜி ஆபீஸ்லையும் போலீஸ்லையும் இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்களையும் எங்களுடைய வாலிபர்கள், எங்களுடைய யங் ஜெனரேஷன் SLAS எக்ஸாம் செஞ்சு, அதே போல SLES எக்ஸாம் செஞ்சு போலீஸுக்கும் டிஃபென்ஸுக்கும் தகுதியான திறமையோடு பெய்து நாட்டுக்கு சேவை செஞ்சு, நாட்டை பயங்கரவாதத்திலிருந்தும் நாட்டை சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய சமூக மனப்பான்மை கொண்ட ப்ரொஃபஷனல்ஸ் எங்களுக்கு தேவை என்ற கவனத்தில் வச்சுக்கொண்டு எக்ஸாம் சிட் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய எக்ஸாமில் அல்லாஹ் ஹைர நசீபாக்குவானாக. இந்த ஊர் மக்களுக்கு சொல்றேன், ஊர் மக்களுக்கு அன்பாக சொல்றேன், கட்டடங்களுக்கு செலவழிப்பதை விட்டுவிட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப் பண்ண செலவழியுங்கள். கட்டிடங்களுக்கு செலவழிப்பதை விட்டுவிட்டு கட்டி இருக்கிற கட்டிடங்களை பாதுகாத்துக்கோங்க, சுத்தமா வச்சுக்கோங்க. சுத்தமா இவ்வளவு பெரிய பள்ளி, இந்த பள்ளி சுத்தமாகணும். அதுக்கு எத்தனை ஸ்டாஃப் இருக்கிறாங்க பள்ளி வாசல்ல? பள்ளிய கட்டத்துக்கு ரொம்ப மாச்சல் பட்டோம், ஆனா பள்ளி சுத்தம் இல்ல. அன்பா சொல்றேன், இங்கக்கு மட்டும் சொல்ல இல்ல, முழு நாட்டுக்கும் சொல்லுகிறேன். உலமாக்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க 10,000க்கு மேற்பட்ட உலமாக்கள். என்னையும் சேர்த்து சொல்றேன், எத்தனை பேருக்கு சிங்கள மொழியில சரளமாக பேச தெரியும்? செலவழியுங்கள். எங்கட ஊர்ல இருக்கிற உலமாக்கள் சிங்களத்தில் தாவா செய்ய வேண்டும். இஸ்லாத்துக்கு இருக்கிறதுக்கு அல்ல, இஸ்லாத்தை சொல்றதுக்கு. இஸ்லாத்தை சொல்றதுக்கு எங்கட மதரசாவிலிருந்து இந்த வருஷம் 15 பேர் வெளியாகிறாங்களா, அவங்களுக்கு நாங்க செலவழிப்போம். எதுக்கு தெரியுமா? இந்த 15 பேரும் கம்பேரிட்டிவ் ரிலிஜன், புத்திசம் என்ன, அவங்களோட கலாச்சாரம் என்ன, அவங்களோட பண்பாடு என்ன, இந்த நாட்டினுடைய வரலாறு என்ன, இந்த நாட்டினுடைய இஸ்லாமிய பின்னணி என்ன, இது தெரிஞ்சிருக்கணும். இத குறை சொல்லி வேலை இல்ல, நாங்க அவங்களுக்கு செலவழிக்க இல்ல. நாங்க கட்டடம் கட்டி இருக்கிறோம், ஹதீஸும் அதுதானே. கட்டிடங்களை வச்சு மக்கள் பெருமைப்பட்டுக் கொள்வாங்க. உள்ளுக்கு பார்த்தா ஒன்றும் இல்ல. எங்கட ஊருக்கு ஒரு இமாம் இல்ல, அவர் வெளியூர்ல இருந்து தான் வர வேண்டும்.
வெளியூர்ல இருந்து தான் வர வேண்டும். அவரை குறை சொல்ல இல்ல. இவ்வளவு பெரிய ஊரு, எங்கட ஊருடைய பிரின்சிபல், எங்கட ஊருடைய ஆசான்கள், எங்கட ஊருடைய இமாம். சுப்ஹானல்லாஹ். இவைகளை கருத்தில் கொள்ளுங்கள். தூர நோக்கில செயல்படுங்கள். குறுகிய நோக்கத்தில் செயல்பட்டுத்தான் நாங்கள் இந்த நாடு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலைக்கு இந்த நாட்டில் நாங்கள் முகம் கொடுத்திருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவானாக. அழகான மௌத்தை நசீபாக்குவானாக. கேவலமான மௌத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. யார் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு புறப்பட்டு விட்டார்களோ, புறப்பட இருக்கிறார்களோ, அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஹஜ்ஜுடைய பாக்கியம் இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி